நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்றைக்குமே உறுதியான கொள்கையில் இருக்கிறவங்க. அந்த கொள்கையோட பிடிப்பு தான் வென்றாலும் தோற்றாலும் அந்த ஒரு கொள்கை பிடிப்புலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. திராவிடம் என்ற கடப்பாறையை இடிச்சே தீருவேன். சாரி, திராவிடங்கிற பாறாங்கல்ல கடப்பாறையை கொண்டு இடிச்சே தீருவேன்னு சொன்ன எங்கள் அண்ணன் சீமான் அப்படிப்பட்ட ஆள் இருக்கும்போது சட்டசபையில் திமுகவை பற்றி கேள்வி கேட்டால் நாம் தமிழருக்காரங்க சப்போர்ட் பண்ண எப்படி அது கேட்கலான்னு கேட்குறாங்களாம். யார்? நம்ம இடும்பாவனம் கார்த்தி கேட்டுக்கிறாராம். என்ன கேட்டார்னா, நீங்கள் இப்படி கேட்குறீங்களே அதுக்கு எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாராம். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? இப்படிலாம் பேசுவாரா? நாம் தமிழர்காரங்க பேச்சை மாற்றாமல் தான் பேசுவாங்க. எப்பயுமே ஒரே பேச்சு தான் பேசுவாங்க. ஓகேங்களா? என் தம்பி விஜய்னு சொன்னதும் எங்கள் அண்ணன் தான். இவன் எனக்கு தம்பியே இல்லைன்னு இவர் தான் எனக்கு தம்பின்னு சொன்னதும் அதே சீமான அண்ணன் தான். ஸோ அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் நாம் தமிழர்காரங்க மாற்றியே பேச மாட்டாங்க. இது இந்த சாட்டையோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண மாதிரி இடும்பாவன அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதை திமுக சாதகமாக அப்படியே மெசேஜ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர்காரங்க அப்படி பண்ண மாட்டாங்க, நம்புங்க. ஆமாம், நாம் தமிழர்காரங்க பேச்சை மாற்றி பேசுவாங்களா? சொல்லுங்கள்.